ஓகே, இன்னைக்கு வந்து டே 7 ஆஃப் 30 புக் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்குற புக், இன்னைக்கு நான் படித்த புக் வந்து எக்ஸ்பர்ட் சீக்ரெட்ஸ். ஸோ நம்ம நிறைய செல்ஃப் ஹெல்ப், சைக்காலஜி எல்லாமே பார்த்தோம். பட் இந்த புக்கில் வந்து உங்கள் ரெவன்யூ வந்து டைரெக்டாக எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்றதை சொல்லுது. அதுவும் எதை வச்சுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து மானிட்டைஸ் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லுது. அண்ட் இது ரொம்ப நல்லா டீட்டெயில் அவுட் பண்ணுது. உங்கள் நாலேஜை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆத்தர் வந்து ஒரு பொட்டேட்டோ கன் வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துருக்காரு. அண்ட் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு அந்த பொட்டேட்டோ கன்னை செஞ்சு விற்கலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அந்த பொட்டேட்டோ கன்னை எப்படி செய்கிறது அப்படின்றத ஒரு வீடியோவாக பண்ணி அதை வந்து சேல் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காரு ஆக்சுவலி. ஸோ இன்ஃபர்மேஷனை வந்து யூஸ் பண்ணி நல்லா சேல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா, ரொம்ப டீட்டெயில்டாக ரெஸ்டோர் பண்ணுறாரு. எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான ஃபனல் கிரியேட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கான ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறது, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து எப்படி உங்களோட ப்ராடக்டை பற்றி, உங்களோட இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்ன்றதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதை வந்து எப்படி செல் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை பண்ணுறது எல்லாமே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரெவன்யூவை இப்போ உங்கள் இருக்கிற நாலேஜை வச்சு உங்கள் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் அதை வந்து மானிட்டைஸ் பண்ணலான்றது சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு காசு பண்ணணும் இம்மிடியட்டாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீட் யூ டுமாரோ வித் another book.